தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்ணாமலை முதல்ல சொல்லிட்டு வர்றாரு, இன்சிஸ்ட் பண்ணுறாரு, தாம் பாஜகவை தமிழ்நாடு பாஜகவை உடைக்கப் போவதில்லை, என்னால் டேமேஜ் வராதுன்ற பாயிண்ட்டை சொல்ல. அவர் தனியாக தனி கட்சி பிரிஞ்சு போகிறார தவிர உடச்சி தான் போகணும்னு கணக்கு கிடையாது. ஏற்கனவே டேமேஜ் தானே இருக்குது தமிழ்நாடு பாஜக. அதை பற்றி இவருக்கு என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை பாஜகவை திட்டத்தை விட 100 மடங்கு பாஜக அண்ணாமலை திட்டம். ஆமாம், ரியலடி. என்ன காரணம்னா, அண்ணாமலை பாதிக்கப்படவில்லை, பாஜக பாதிக்கப்பட்டது. அதாவது அந்த நீட் தேர்வில் எவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்குன்னு தெரியும். ரீ எக்ஸாம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பதவி விலகுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இந்த கட்சி உருவாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி சார் உருவாச்சு? சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஆமாம் காக்ரோச் என்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஆமாம், கரப்பான் பூச்சிகள் மாதிரி அங்கங்கே பறக்குறீங்கன்னு, உங்களை ஒழிக்க முடியாது, வேலையில்லா பட்டதாரிகள் அப்படிங்கிற பேசுனேன். சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் அதிகமாக பேசிடுச்சு. அதையே பிடிச்சிக்கினாங்க லவக்குன்னு. இப்போது பிரதமரை மீறி தர்மேந்திர பிரதான் பண்ணார்னா, நீங்கள் தர்மேந்திர பிரதானை வந்து பதவி விலகுன்னு சொல்லிட்டு வாஸ்தவம். பிரதமர் தானே இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு. பிரதமரை விட்டீங்களே. இது ஒன்றும் இல்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இஸ் ஃபண்டட் பை ஃபாரின் ஏஜென்சிஸ். சரி, யாராவது இந்திய அரசுக்கு எதிராக இந்திய அரசு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாலோ ஏதாவது ஒரு டீப் ஸ்டேட் கூட நீங்க வந்து லிங்க் பண்றீங்க சார். என்ன பாகிஸ்தான்ல எந்த தேர்தல் முடிஞ்சு மக்கள் பாவம், அவங்களும் நல்ல நல்ல பாகிஸ்தானியர் நல்ல மனுஷங்க போல, ஒரு ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பாங்க. கேம்பிங் இம்பெண்ட் பண்ணி ஓட்டுக்கிட்டலாம் போட்டு பேலட் பாக்ஸ் பண்ணி நல்ல ஓட்ட தேர்ந்தெடுப்பாங்க. 6 மாதம் பிரதமர் பதவியில் உட்காருவார். அப்படியே ராணுவ ஆட்சி வந்துடும். ஆமாம், இல்லை இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜெயபிரகாஷ் நாராயண் தான், இல்லை அண்ணா ஹசாரேவா இல்லை, சோஷியல் மீடியா கிரியேஷன். இப்போ சோஷியல் மீடியா நினச்சா யாரை வேணா தலைவராக அந்த லெவல் நாடு வந்தாச்சு. அவங்களுக்கு என்னென்ன வெளிநாட்டு சக்திகளுக்கு காங்கிரஸ் தூக்கி 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 விட்டாங்க. போனியால், டேகாஃபேயால், ஆம் ஆத்மி தூக்கி தூக்கி விட்டாங்க, ஊழலில் மாட்டிக்கிச்சு. மம்தா பானர்ஜி தூக்கி தூக்கி விட்டாங்க, அடியோடு அழிஞ்சு போச்சு. இப்போ பாஜக எதிர்க்கிறதுக்கு திமுக ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்த்தது. இப்போ மையமாகிடுச்சு. இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெரில. டீப் ஸ்டேட் பார்த்தது என்னடா வம்பா போச்சு, மோடி எதிரெல்லாம் போச்சு, இந்த மனுஷன் எல்லாரையும் கபலீகரம் பண்ணுறான், இறக்கி விடு நம்ம ஆளுங்களை உள்ள. டீலிமிட்டேஷனை ஸ்டாலின் கொளுத்திய காட்சி என் கண்ணு நூறு நிற்குது. ஓகே, அப்படியே கையில் வச்சுன்னு தீப்பற்றி வச்சு கொளுத்துனார். ரொம்ப சிறப்பாக பண்ணால் டீலிமிட்டேஷனை ஸ்டாலின் எதிர்த்த மாதிரி யார் வந்து காங்கிரஸ் கூட எதிர்க்கு. நான் எழுதி தர முடியும். காங்கிரஸ் கூட அப்போ உறுதியாக இருந்தார் போராட்டத்தில். இப்போ தலைகீழ மாறி போச்சு. திமுக கண்டனம் பண்ணியிருக்கா? ஆமாம், கைது கண்டனம் பண்ணியிருக்காங்க. திமுக பண்ணாத கைது அது ஆட்சியில். சவுக்கு சங்கர், அப்புறம் கார்த்திக் கோபிநாத், வாராகி, பிரகாஷ் சுவாமி உங்களை இப்போ கைது பண்ணாங்க. ஏன்னா கைது பண்ணல, என் மேலே வழக்கு பொய் வழக்கு போட்டாங்களே. செகண்ட் எஃப்ஐஆர் போட்டார் விஜயகுமார். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். நேஷ்னல் லெவலில் இருந்து தான் உங்ககிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஸ்டேட் லெவலில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்திகளில் இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை குருமூர்த்தி அவர்கள் சந்திப்பு நடந்ததாக தகவல். அதாவது அண்ணாமலை ராஜினாமா பண்ணிட்டார் பாஜகவில் இருந்து. ஒரு புதிய இயக்கத்தையும் ஆரம்பிச்சாச்சு. ஒரு முதல் ஒரு கூட்டம் அதையும் வந்து போட்டார். டெல்லிக்கு தன்னுடைய கருத்தை முழுமுற்றாக சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ட் க்ளோஷரோட தான் வந்து பாஜக வந்து அண்ணாமலை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எதுக்கு வந்து குருமூர்த்தி அவர்களை வந்து அண்ணாமலை சந்திக்கணும்? அது அவருக்கு இன்னமும் பாஜக பாசம் அவரை விட்டு போகலைங்கிற டோனில் ஒரு மெசேஜை வந்து இண்டிகேட் பண்ணாதான்? அண்ணாமலை குருமூர்த்தி சந்திப்பு பின்னணி இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணிக்கு தியாகராஜபுரத்தில் இருக்கிற குருமூர்த்தி வீட்டுக்கு அண்ணாமலை போடுறதா நமக்கு செய்திகள் வந்தன. ஓகே, மாஸ்க் போட்டுட்டு காரை விட்டு டிராஃபிக் ஜாம்னால மாஸ்க் போட்டு இறங்கி நடந்து உள்ளே போயிருக்காரு. ஓகே, ஒரு 1 மணி நேரம் பேசியிருக்காரு.
இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா குருமூர்த்தி அண்ணாமலையோட ஆதரவாளர் இல்லை. ம் 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 கொஞ்சம் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறது. ம் ம் அதே நேரத்தில் குருமூர்த்தி மத்திய பாஜக நெருக்கமானவராக தான் மத்திய பாஜக நெருக்கமானவர். ம் 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 இஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் BJP. சென்ட்ரல் பிஜேபி, ஐஸ் அண்ட் இயர்ஸ் சென்ட்ரல் பிஜேபி. இப்போ அண்ணாமலையோட சுச்சுவேஷன் என்னன்னா, அமெரிக்கா போயிட்டு வந்துட்டார். ஆமாம். அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்குது. அரிசோனாவில் ஆரம்பித்து டெக்சாஸ் வரைக்கும் 50 மாநிலங்களையும் தன் இயக்கத்திற்கு அமைப்பை உருவாக்கி, மெம்பர்ஷிப்பை உருவாக்கி, ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை உருவாக்கினதில் முதல் இந்தியர் என்ற பேர் அவருக்கு வந்துடுது. ம் 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 சரி, அங்கே காங்கிரஸுக்கு பிஜேபி இருக்குது, ம் இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ்ன்ற முறையில் காங்கிரஸ் இருக்குது, ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிஜேபின்ற முறையில் பிஜேபி இருக்கு. ஆமாம். வேறு கம்யூனிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்க முடியாது. சமாஜ்வாடி அது சின்ன தான் இருக்கலாம். வேறு டிஎம்கே ஏதோ இருந்தது, ஏடிஎம்கே பார்த்திபன் சண்முகம் இருந்த வரைக்கும் ஏடிஎம்கே இருந்தது. அவர் அட்லாண்டா போனப்பறம் அதுவும் மூடி போச்சு. டிஎம்கே வந்து காங்கிரஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு ஜான் ஜோசப், ஜார்ஜ் அப்ரஹாம் அவங்களாம் சிறப்பாக செயல்படுறாங்க. அதுக்கு வந்து ஆலோசகர் வந்து சாம் பிட்ரோடா. ஓகே. ஆனால் இவர் பிஜேபி சார்பாக இயக்கத்தை வைக்கல. அவருடைய இயக்கத்தின் சார்பாக 50 மாநிலங்களிலும் கிளைகளை துவக்கி உறுப்பினர்களை சேர்த்து அவளுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் நியமிச்சார். ஓகே. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டார். ரொம்ப மிகவும் பாராட்டப்பட்டது. அமெரிக்கன் இந்திய பத்திரிகைகள்லாம் இதை பற்றி ரொம்ப விலாவரி எழுதிருக்கு, நான் படித்தேன். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா பண்ணலன்னு தான் ஒரு குற்றச்சாட்டு வருது. ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு தமிழ் பத்திரிகையில் வந்தது, பாட்டம் வீக் ஹெட் ஸ்ட்ராங்ன்ற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இன்னும் சரி பலவீனமாக இருக்குன்ற மாதிரி. அது எந்த அளவுக்கு உண்மை போய் நமக்கு தெரியல. பத்திரிகை வந்து செய்தி இப்போ சொல்கிறோம், செய்தியின் ஊடாக நம்ம உருவாகியிருக்கும். அண்ணாமலை வந்து ஒரு கட்சி துவக்கினார்னா உடனே செயலாளர், பொதுச் செயலாளர், பொருளாளர், இணை பொருளாளர் எல்லாம் போட முடியும். இது ஒரு அமைப்பு தான். ஆமாம், அமைப்பு தான். என்ஜிஓ மாதிரி கிட்டத்தட்ட, பட் என்ஜிஓவோட கொஞ்சம் பெரிய அமைப்பு. நோக்கம் நல்ல நோக்கம், போதை இல்லை எடுக்கணும், நல்ல நோக்கம். ஆனால் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரியாக இல்லை. அப்படி எல்லாமே அண்ணாமலைக்கிட்ட தான் போகிறது அப்படின்னா ஒன் பாயிண்ட் கம்யூனிகேஷன். அண்ணாமலை தான் முகமாக இருக்கார். அண்ணாமலையில் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அவங்க இவ்வளோதான் 100 பேர் 500 பேர்கிட்ட பேசினா கூட ஒரு டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு ஒன்று உண்டு. ஓகே. ஆங்கிலத்தில் அந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இருந்தால் தான் எந்த ஒரு அமைப்பு நிறுவனமும் வளரும், க்ரோ ஆகும். எல்லாமே அண்ணாமலை பண்ணிதாருன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க, கருணாகராஜ் இருக்கார், வேதா சுப்பிரமணியம், நளினி ஸ்ரீ, அப்புறம் அந்த ஆனந்த பிரியவங்களாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கே அவங்க ரோல் என்னன்னு ஒன்றும் புரியல. ஓகே சார். சார் அதுக்குள்ளலாம் போவேணா சார், டேரெக்டாக மேட்ருக்கு வந்துடும் சார். மேட்ருக்கு வரும். குருமூர்த்தி இப்போ குருமூர்த்தி அண்ணாமலை சந்திப்பில் என்ன கேள்விப்படுறோன்னா சார், இன்னொரு கேள்வி சார், எதுக்கு குருமூர்த்தி வந்து அண்ணாமலை சந்திக்கணும்? இதுதான் ஒரு பெரிய கேள்வியாக எனக்கு படுது. இல்லை, இது அண்ணாமலை முதல்ல சொல்லிட்டு வர்றாரு, இன்சிஸ்ட் பண்ணுறாரு, தாம் பாஜகவை, தமிழ்நாடு பாஜகவை உடைக்கப் போவதில்லை, என்னால் டேமேஜ் வராதுன்ற பாயிண்ட்டை சொல்ல. அவர் தனியாக தனி கட்சி பிரிஞ்சு போகிறார தவிர உடச்சி தான் போகணுன்னு கணக்கு கிடையாது. ஏற்கனவே டேமேஜ் தானே இருக்குது தமிழ்நாடு பாஜக. அதை பற்றி இவருக்கு என்ன பண்ண முடியும்? இவர் உடைக்கல. இல்லை, திமுகலேருந்து அதிமுக உடஞ்சி வந்தபோது திமுகலேருந்து மெம்பர்லாம் அங்கே போய் ஜாயின் பண்ணாமா. திமுகலேருந்து மதிமுக உடஞ்சி வந்தபோது 18 மாவட்ட செயலாளர் வந்தாங்க. ஆமாம். அந்த மாதிரி ஒன்றும் பண்ணல. அது காரணமே அண்ணாமலை சொன்னாங்க, பாஜக தலைவர்கள் வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்க. ஓகே. நீங்கள்லாம் என்னோட நண்பர்கள் 1-2 பேர் மட்டும் எடுத்துக்கிறார், மீதியெல்லாம் வேணான்ட்டாராம். ஏன்னா அவரோட ஃபோக்கஸ் இளைஞர்களை வச்சு பண்ணணும். இப்போ என்ன ரூமர் வருதுன்னா, கிளப்பி விடுறாங்கன்னா அண்ணாமலை பாஜகவுக்கு எதிரானவர்னு கிளப்பி விடுறதுனால சில கிளாரிஃபிகேஷன், சில சந்தேகங்களை, சில விளக்கங்களை குருமூர்த்தி வழியாக மத்திய பாஜகவுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. ஏன்னா குருமூர்த்தி தான் மத்திய பாஜகவோட இயர்ஸ் அண்ட் இயர்ஸ், ஐஸ் அண்ட் இயர்ஸ், அது வழியே இருக்கிறதவர். 2வது, சில விஷயங்கள் கூறப்பட்டதாக கேள்விப்படுறோம், இதனால தெரில. அவர் சொல்லி அமைச்சாரா, நான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறதா இல்லை, சட்டசபை தேர்தல் தான் என்னோட இலக்கு, 29 போட்டி போட மாட்டார், இல்லை 31 தான் இலக்கு. அது கூட அப்போ பாஜக திமுக கூட்டணி வந்ததுன்னா கூட கண்டிப்பாக அதை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எதில் சொல்கிறீங்க? திமுக கூட்டணி, திமுக பாஜக கூட்டணி, சட்டசபை தேர்தல் 31 சொல்கிறீங்க. திமுக பாஜக சேர்ந்து போட்டி அமைச்சா கூட, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது மோடிக்கு எதிராக பார்க்கப்படும். விச் இஸ் இட் டசன்ட் லைக் அந்த 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 ரியாலிட்டியில் அவர் போல. ஓகே. மோடி எதிர்ப்புன்றது அண்ணாமலைகிட்ட கிடையாது. தனி கட்சி தவிர தனியாக பண்ணுறாரு, அதெல்லாம் வேறு விஷயம்.
அவர் பாதையில் போகிறார், புதிய பாதையில் போகிறார். ஓகே. ஏன்னு கேட்க முடியாது. அவர் வந்து மானசீகமாக மோடி தலைவரை வச்சுருக்கலாம், எவ்வளோ பேர் வச்சுருக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பாராளுமன்ற தேர்தலில் இவர் போட்டி போட்டார்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துடுவார். பிஜேபிக்கு அகேன்ஸ்டா, பிஜேபிக்கு ஃபாரா. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் என்பது தேசிய தேர்தல். ஓகே. அங்கே வந்து காங்கிரஸ் பிஜேபி மட்டும்தான் ரோல் ப்ளே பண்ணணும், இதெல்லாம் கூட கூட ஒட்டிக்கும். இப்போ லேடியா மோடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்க, அந்த தைரியம் யாருக்குமே தமிழ்நாட்டில் கிடையாது, வரைக்கும் இருக்க போகிறதுல இனிமேல் இருக்க போகிறதில்ல. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அண்ணாமலைக்கு யோசிக்கிறார். ஓகே. லேடியா மோடியான்ற மாதிரி. ஆகவே விஜய் மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு அசம்பிளி தேர்தலில் போட்டி போட்டு நாடாளுமன்றத்தில் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டாக அசம்பிளி தான். ஏன்னா அவரு கட்சியை வளர்க்கணும். இப்போதான் இயக்கமாக இருக்கணும், கட்சி துவங்கலை. தூத்துக்குடியா எங்கே, அடுத்த மாநாடு எங்கே, அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஓடுறதுக்கு முதல் மாநாடு வெற்றியான மாபெரும் வெற்றி, அது எந்த சந்தேகமும் கிடையாது. 25,000, 1 lakh, 1.5 லட்சம், 2 lakh நம்பர்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் ஹவுஸ்ஃபுல். தானாக வந்த கூட்டம். ஆமாம். தண்ணி பாட்டிலாம் கொடுத்தாங்க, பிரியாணி போடல, ஒன்றும் போடல, காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. அவரை பார்க்க வந்த கூட்டம் ஓகே. சரி, அண்ணாமலை ஹஸ் ப்ரூவ்ட் தட் இஸ் காட் ஃபாலோவர்ஸ். இத்தனை நாளாக பாஜகவினால் அண்ணாமலையா அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆமாம். இப்போ இல்லை அண்ணாமலை தனித்துவம் வாய்ந்தவர், சுயம்பு அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு பக்கம். ஓகே. ஸோ இப்போ டெல்லிக்கு என்ன சொல்லி அமைச்சிக்கலாம், நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு அனாவசியமாக நான் வந்து இது பண்ண விரும்புகிறேன், கட்சியை வளர்க்க விரும்புகிறேன், சட்டசபை தேர்தலில் போட்டி போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தகவல் எல்லாம் இன்றைக்கி ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமேன்னு கேட்கலாம். ஃபோன் எடுத்தால் அவர் நத்தாவோ, அவருக்கு டெல்லிக்கு இல்லாத ஆக்சஸ், அவருக்கு இல்லாத ஆக்சஸாக பிரைம் மினிஸ்டரும் பேச இருந்தாலும் அவர் ஒரு மீடியேட்டர் வழியாக போகிறதுனால அது இல்லாமல் குருமூர்த்தி சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம். குருமூர்த்தி சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் இடத்துல இருக்கார். இருக்கார் பொலிட்டிக்கல் குரு, அவர் பொலிட்டிக்கல் அட்வைசர், பொலிட்டிக்கல் ஆலோசகர். அவர் வந்து அவரை சாணக்கியர்னு கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவரோட பிரெயினை பிக் பண்ணுறதுக்கு போயிருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது இந்த சமயத்தில் ஏன் தன்னுடைய கிளாரிஃபிகேஷன்ஸை கொடுக்கணும்? டெல்லியில் மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, போராட்டம், தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக போராட்டம், பார்லிமெண்ட் செஷன் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக பிஜேபிக்கு போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து அண்ணாமலை எதுவும் உங்கள் பெரிய பேர்டனாக வந்து சென்ட்ரல் பிஜேபி பார்க்க மாட்டாங்களே? இல்லை, பேர்டனை ஃபீல் பண்ணல சென்ட்ரல் பிஜேபி, பேர்டனை ஃபீல் பண்ணல. அண்ணாமலைக்கு மனசில் ஒரு உறுத்தல் இருக்கலாம் இல்லையா? நீங்கள் சென்ட்ரல் பிஜேபி கேட்டு தான் அண்ணாமலை பண்ணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. வாலண்டரிலியே போய் சொல்றது தப்பு கிடையாது. அவங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் இருக்கு. அண்ணாமலை இஷ்யூங்கிறது ஒரு பெரிய இப்போ அண்ணாமலை இஷ்யூ கிடையாது, அண்ணாமலை இஷ்யூ கிடையாது. இருந்தாலும் அவரு கிளாரிஃபிகேஷன் பண்ணி போயிருக்கலாம் நமக்கு தோணுது. சரியா எக்ஸாக்ட்லி தெரியல, போயிருக்கலாமான்னு தோணுது. ஸோ 2-3 பாயிண்ட் டேக்அவே என்னன்னா, அண்ணாமலை பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி போட மாட்டார், நான் சட்டசபை தேர்தலில் போட்டி போடுவார். திமுக பாஜக கூட்டணி வந்தால் கூட எதிர்த்து போட்டி போடுவார். ஓகே. விஜய் எதிர்த்து போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ களம் வந்து மாறும், விஜய் வர்சஸ் அண்ணாமலையாக மாறும். இந்த மாதிரி இது வேரியஸ் ஆங்கிள்ஸ் திங்க் போகிறதுக்கு அது ஒரு 4 வருடம் 5 வருடம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டின் தலைவிதியை மாறக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் வரதான வந்துட்டு இருக்கிறதா நம்ம கருதுறோம். ஓகே. இட்ஸ் a குட் டெவலப்மெண்ட், குட் சைன் இருக்குவாங்க. ஸோ பாஜக உடைக்க மாட்டேங்கிற அஷூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அவர் எடுத்துக்கிறது நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டாங்களாம். நீங்கள் அங்கேயே இருங்கண்ணே, வர வேண்டாம், நீங்கள் அங்கேருந்து நல்ல காரியம் பண்ணுங்கள், பாஜக உடைக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது, பாஜகவை வந்து அழிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் என்றைக்கும் பண்ணியிருப்பேன், அந்த எண்ணம் கிடையாது. ஆல்ரெடி என்னை வந்து தப்பாக பேசுகிறாங்க, வந்தவங்களை எடுத்ததே நான் அதிகம் அவசரப்பட்டு வந்துட்டாங்க. அண்ணாமலையும் பாஜக தரப்பு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்களா சார்? என்ஜிஓ அரசியல் பண்ணுறாரு, என்ஜிஓ அப்படிங்கிற டோனில் வந்து ஹெச் ராஜாவே பேசியிருக்காரு. இப்போது அண்ணாமலை பாஜகவை திட்டுறதை விட 100 மடங்கு பாஜக அண்ணாமலை திட்டு. ஆமாம், ரியலாடி. என்ன காரணம்னா, அண்ணாமலை பாதிக்கப்படவில்லை, பாஜக பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட நபர்கள் குமுறுவது இயற்கை, அது நீங்கள் வந்து தப்போ ரைட்டோ சொல்ல முடியாது. ஆனால் எல்லை மீறி போயிட்டாங்களா, எல்லை மீறி போயிட்டாங்க, சாபம் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. நாசமாக போ, செத்து போ, ஒழிஞ்சு போ. இதெல்லாம் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்காத வேடிக்கையே கிடையாது. அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் புறந்தள்ளணும். இருந்தாலும் அந்த ஆற்றாமை ஃபேஸ்புக்கில் வெளியே தெரியுது. தினம் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, அவரு ராஜ்மோகன் ஃபெட்னால கலந்தது, தாவாக்காவோட ரகசிய உறவா, ஏன் அமெரிக்காவில் போய் தான் ராஜ்மோகன் பேசணுமா, இங்கே வீட்டில் போய் பேச முடியாது? இது ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜக திட்டுறாங்களான்னா எதிர்வினை ஆற்றினால திட்டுறதில்லை, புரியுது, ரிப்ளை கொடுக்குறாங்க. அது அண்ணாமலை சொல்லிட்டாங்கன்னா டீசெண்டாக கொடுங்க, தயவு செய்து என் பேரை கெடுத்துடாதீங்க, ஏதாவது பண்ணுங்க, நீ மொம்மு பண்ணாதீங்க,
நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்குறேன் பேருன்ற ஏதாவது சத்தகத்தை போட்டுறாதீங்க. மோடி அமித்ஷா தலைவர்கள் யாருமே எதிர்க்கக்கூடாது. நீங்கள் அண்ணாமலை திட்டினாலும் அதுக்கு டீசெண்டாக பதில் கொடுத்துட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஸோ இந்த 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 மிசைல் அதிகமாக AK-47 மிசைல் வருவது பாஜக சைட்லேருந்து தான் வருது நமக்கு. சார், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அளவுக்கு பார்த்துட்டோம். அப்படியே நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு போகலான்னு நினைக்கிறேன் சார். பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு டெல்லியில் வந்து முகாமிட்டு இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு அந்த கட்சிக்கு பேர். இளைஞர்கள், ஜென்சிகள் இவங்க எல்லாருமே வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. இந்த சோனம் வாங்சுக் அவருடைய உண்ணாவிரதம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்கு. பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை வந்து கரப்பான் பூச்சி கட்சி கொடுத்துருக்காங்க போல இருக்கே சார். கரப்பான் பூச்சி கட்சி யாரை எதிர்க்கிறது? தர்மேந்திர பிரதான. தர்மேந்திர பிரதான் எதிர்க்கிறதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டமா? நியாயமான போராட்டம் தானே சார். இது பின்னாடி ஒரு நிமிஷம் சார். அதாவது அந்த நீட் தேர்வில் எவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்குன்னு தெரியும். ரீ எக்ஸாம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பதவி விலகுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இந்த கட்சி உருவாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி சார் உருவாச்சு? சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஆமாம் காக்ரோச் என்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஆமாம், கரப்பான் பூச்சிகள் மாதிரி அங்கங்கே பறக்குறீங்கன்னு, உங்களை ஒழிக்க முடியாது, வேலையில்லா பட்டதாரிகள் அப்படிங்கிற பேசினேன். சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் அதிகமாக பேசிடுச்சு. அதையே பிடிச்சிக்கினாங்க லவக்குன்னு. இப்போது பிரதமரை மீறி தர்மேந்திர பிரதான் பண்ணார்னா நீங்கள் தர்மேந்திர பிரதானை வந்து பதவி விலகுன்னு சொல்லிட்டு வாஸ்தவம். பிரதமர் தானே இதுக்கு எல்லாத்துக்கும் பிரதமரை விட்டிங்களே. அப்போ அதுலேருந்தே உள்நாங்க தெரியலையா உங்களுக்கு? ஏன் மோடி ஆரம்பிச்சிருக்கா? மோடி ஆரம்பிக்க சொல்லி தான் காக்ரோச் ஜனதா பார்த்து இப்படி பண்ணுறாங்க. இல்லை, நான் சொல்கிறது ரெஸ்பான்சிபிள் பர்சன் இஸ் பிரதமர் இல்லையே சார். பிரைம் மினிஸ்டர், அதாவது இந்த உயர்கல்வித்துறை வந்து தர்மேந்திர பிரதான் கிட்ட நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவர் தானே. அவருக்கு பிரதமரை மீறி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கார், ஸ்டாலின் இருக்கார். அன்பில் மகேஷ் ஒரு கல்வி திட்டம் கொண்டு வர்றார், குலக்கல்வி திட்டம் கொண்டு வர்றார். அன்பில் மகேஷ் எதிர்ப்பீங்களா? ஸ்டாலின் எதிர்ப்பீங்களா? அன்பில் மகேஷ் எதிர்ப்பீங்களா? அம்பை என்னது? அம்பை 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 எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். கரெக்ட், ஆமாம். எய்தவன் இருக்க அம்பை அம்பை நோவானேன். எய்தவன் மோடி, அம்புன் தர்மேந்திர பிரதான். இது ஒன்றும் இல்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இஸ் ஃபண்டட் பை ஃபாரின் ஏஜென்சிஸ். சரி, யாராவது இந்திய அரசுக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாலோ ஏதாவது ஒரு டீப் ஸ்டேட் கூட நீங்க வந்து லிங்க் பண்றீங்க சார். என்ன பாகிஸ்தான்ல எந்த தேர்தல் முடிஞ்சு மக்கள் பாவம், அவங்களும் நல்ல நல்ல பாகிஸ்தானியர் நல்ல மனுஷங்க போல, ஒரு ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பாங்க. கேம்பிங் இம்பெண்ட் பண்ணி ஓட்டுக்கிட்டலாம் போட்டு பேலட் பாக்ஸ் பண்ணி கல்ல ஓட்டுறோம் நல்லா ஓட்ட தேர்ந்தெடுப்பாங்க. 6 மாதம் பிரதமர் பதவியில் உட்காருவார். அப்படியே இராணுவ ஆட்சி வந்துடும். ஆமாம், இலங்கையில் அப்படி தான், பங்களாதேஷில் அப்படி தான், பர்மாவில் அப்படி தான். நம்ம சுற்றி இருக்க நாடுகள் என்ன வித்தியாசம்? எல்லாமே டீப் ஸ்டேட் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனால் கூட மற்ற நாடுகள் அந்த டீப் ஸ்டேட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சியை முறியடிச்சு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பேன் பண்ணுங்க. அரசாங்கம் உங்ககிட்ட தானே இருக்கு. இது பாஜக, சாரி உங்க மீன்ஸ் நான் உங்களுக்கு பாஜகவை சொல்றேன். பாஜக அரசாங்கத்துக்கிட்ட தானே இருக்கு. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, தன்னெழுச்சியாக போராட்டம் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நல்ல நோக்கம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் அது இருக்கப்பட வேண்டிய விஷயம். அது டெல்லி எதிர்த்து போராடினாங்களா, தமிழ்நாடு எடுத்து போராடினாங்களா தெரியல. ஏன்னா ஓபிஎஸ் வந்து சரணாகதி நினைச்சிட்டார். அப்போ தான் அவ்வளோ சிம்பிள்ஸாக நினைக்கிறேன். ஆமாம், கடைசியில் மோடி தலையிட்டு தான் ஜல்லிக்கட்டு வந்தது. ஸோ மோடி இஸ் அ சால்வர். இப்போ ஜல்லிக்கட்டு வந்து எக்கார் கேட்டால் போட்டோம், நமக்கு என்ன, தமிழ்நாடு தானே. ஜல்லிக்கட்டு காங்கிரஸ் அகெயின்ஸ்டாக இருந்தது, உங்களுக்கு தெரியும். ஜெயராம் ரமேஷ்லாம் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான காங்கிரஸ் நிலைப்பாட்டை உடைத்தவர் மோடி. மோடி தான் அந்த ஆர்டரை பாஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணி எல்லாம் படுத்தி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி மோடி என்பவர் ஜல்லிக்கட்டு போல் நீட்டுக்கும் உதவி பண்ண தயாராக இருக்கார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்? போராட்டம் நடத்துங்கிறது ஒரு சைலண்ட். இப்போ தினம் போராட்டம், பாராளுமன்றத்தை படைக்கிறது, இதெல்லாம் வயலன்ஸோட ஒரு அறிகுறியை தவிர. சரி, நீங்கள் பிரதமர் எதிர்த்து போராட்டம் பண்ணீங்களா, நான் ஒத்துக்கிறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி பிரைம் மினிஸ்டர் எதிர்த்து ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்திரா காந்தி எதிர்த்தாரு. இல்லை, இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜெயபிரகாஷ் நாராயண் தான், இல்லை அண்ணா ஹசாரேவா? இல்லை, சோஷியல் மீடியா கிரியேஷன். இப்போ சோஷியல் மீடியா நினச்சா யாரை வேணால் தலைவராகலாம். அந்த லெவல் நாடு வந்தாச்சு. யாரை வேணால் கீழே இருக்கலாம், யாரை வேணால் மேலே உட்கார வைக்கலாம்.
1 கோடி 2 கோடி ஃபாலோ இருந்தால் தலைவர் ஆகிடலாம். நீங்கள் சோஷியல் மீடியா அப்படி தான் ஆயிடுது. ரீல்ஸ் அரசியலா? ரீல்ஸ் அரசியல். நாளைக்கு நான் பாப்புலர்னா ஒரு 10 கோடி செலவு பண்ணால் போதும், உலகம் முழுக்க என் பேர் வந்துடும். அப்புறம் அதை வச்சு அப்படியே டெவலப் பண்ணி முன்னுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி மக்கள்கிட்ட போனோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம், சேவை பண்ணோம், போய் மக்கள் ஒன்றும் கிடையாது. இன்டர்நெட் சோஷியல் மீடியா வச்சு பெரிய அந்த மாதிரி இன்டர்நெட் சோஷியல் மீடியாவை பெரிய ஆளாக்கினதான் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி. அது பின்னாடி வெளிநாட்டு சதிகள் இருக்கான இருக்குது. ஏன்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதை பல வெளிநாடுகள் விரும்பவில்லை. அவங்க என்ன எங்கள் அடிமை நாடாருன்றாங்க. இந்தியா அடிமையாக இருக்கும். மோடி இருக்கிற வரைக்கும் அடிமையாக இருக்க முடியாது. வேறு யாராவது இருந்துக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியாது. மோடி இருக்கிற வரைக்கும் இந்தியா ஃபஸ்ட்டு, இந்தியா எனக்கு முக்கியம், சைனாவாக தான் சொல்லுது. ஸோ இது மோடி எதிர்த்து போராட்டம் பண்ணாத வக்கில்லாதவர்கள். தர்மேந்திர பிரதான் இப்படி அடுத்த மாதம் போகிறார். எப்படியும் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இது கேபினெட் ரீஷுவல் தூக்கிறாங்க. அது சரியில்லை, முருகன் எல்லாம் தூக்குறாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கணும். அரசியல் கட்சியை உருவாகும். இப்போ எழுத்துறேன், ஆம் ஆத்மி மாதிரி போட்டி போடும். அரசியல் கட்சியை உருவாகி அவங்களுக்கு என்னென்ன வெளிநாட்டு சக்திகளுக்கு காங்கிரஸ் தூக்கி 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 விட்டாங்க. போனியால், டேகாஃபேயால் ஆம் ஆத்மி தூக்கி தூக்கி விட்டாங்க. ஊழலில் மாட்டிக்கிச்சு. மம்தா பானர்ஜி தூக்கி தூக்கி விட்டாங்க. அடியோடு அழிஞ்சு போச்சு. இப்போ பாஜக எதிர்க்கிறதுக்கு திமுக ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்த்தது. இப்போ மையமாகிடுச்சு. இப்போ இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெரில. டீப் ஸ்டேட் பார்த்தது என்னடா வம்பா போச்சு, மோடி எதிரெல்லாம் போச்சு, இந்த மாதிரி எல்லாரையும் கபலீகரம் பண்ணுறான், இறக்கி விடு நம்ம ஆளுங்கள் உள்ள அப்படின்னு இறக்கி விட்டது தான் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி. அது ஜனநாயக முறை, அது தப்பு. ஜனநாயக முறைப்படி யார் தேர்தலில் போட்டி போட்டு ஜெயித்தாலும் விஜய் மாதிரி வந்தாலும் யாரும் கேட்க முடியாது. ஆனால் அவங்க பாப்புலாரிட்டி வர்றது சோஷியல் மீடியா ரூட்டில். அந்த ரூட்டில் பாப்புலாரிட்டி ஆகி அந்த லேனில் போய் அப்புறம் பரிசல் கட்சி ஆரம்பிக்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங். அந்த ட்ரெண்டிங் பிரகாரம் தர்மேந்திர பிரதான் போனாவிட்டு எங்களால் தான் தர்மேந்திர பிரதான் போனார், நாங்கள் தான் அவர் வீட்டுக்கு அமிச்ச மக்களே எங்கள் கட்சி ஆதரிங்கன்னு வந்தாலும் ஆச்சரியப்படுது. ஸோ காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தேர்தலில் போட்டி போடும் இயக்கமாக கூட உருவாகலாம்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஓகே சார். ஆனாலும் அதை போலீஸ் மூலமாக தடியடி நடத்தி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு டெல்லி கவர்மெண்ட், அதாவது பிஜேபி கவர்மெண்ட் போயிருக்க வேணாமே சார்? டெல்லி போலீஸ் உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஏன் வைலன்ஸ்? எல்லாம் நம்ம வீட்டு பசங்க தானே. வைலன்ஸ் வந்தால் எங்கள் பார்லிமெண்ட்டை முற்றுகையிட போகிறேன்னு சொல்லும்போது வா 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 கதவை திறந்து வச்சு வான் போட முடியுமா? அதில் 2 பேர் உண்மையாக போராடலாம், 8 பேர் கையில் ஏதாவது குண்டு வச்சுருந்தாங்கன்னா சார் என்ன சார்? இல்லை, ஊடுருவல். நான் அவங்களுக்கு தப்பாக சொல்லவே மாட்டேன். காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தேசியவாதிகள், தேச சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கலாம். ஷோ எப்பவும் சொல்லுவார், டேய் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் வந்தால் 10 நாள்லாம் 2 கட்டம் வருவான்டா, அந்த போர்வையில் குண்டு அடிப்பா, சோளா பாட்டில் அடிப்பான்டா, கல் அடிப்பான்டாம் பாரு. அவருக்கு தெரியும். அவர் மீட்டிங் சொல்லுவார், கல் அடிக்கலையா என் மீட்டிங் இன்றைக்கி போனியாவிலப்பா, எப்பா என் மீட்டிங்கை வேஸ்ட் பண்ணிட்டானா, போனியும் வேஸ்ட் பண்ணி 2 கல்லாது அடிக்காம்பார். அந்த மாதிரி கல் அடிக்கணும்னு வச்சோம் ஆதரவாளன் இல்லை. ஏதாவது ஒரு கூட்டம்னா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் உள்ளே பூந்து கல்லா பண்ணும். ஓகே, அந்த மாதிரி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் உள்ளே பூந்து பாராளுமன்றத்தை தாக்கினாங்கன்னா அப்புறம் மோடி கவர்மெண்ட் தானே கெட்ட பேர். ஸோ இது சந்தேக கண்ணோடு பார்க்கணுமானா போராட்டம் என்றாலே சந்தேக கண்ணோடு தான் பார்க்கணும். விஜய் வீட்டு வாசலில் நிற்கிறாரு, ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க. உண்மையாக ஆட்டோகிராஃப் வாங்கலாம், நமக்கு தெரியாது. அது நேரம் உள்ளே விட்டுருவாங்களா? ஸ்டாலின் வீட்டுக்குள்ளே விட்டுருவாங்களா? செனடாப் வீட்டில் விட்டுருவாங்களா? எப்படி? செக்யூரிட்டி என்பது ராஜீவ்காந்திக்கு பிறகு பழக்கப்படுத்தப்பட்டது. ஸோ பாராளுமன்றத்தில் அட்டாக் என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். ஆகவே இந்த முன்ஜாகிரதெல்லாம் எடுக்கிறது நம்ம குறை சொல்லவே கூடாது. அவங்க வயலன்ஸ் இறங்காட்டி கூட அவங்க சார்பாக வர சில பேர், அவங்க போர்வையில் வர சில பேர் வயலன்ஸ் இருக்கலாம். இவங்க என்ன பண்ண முடியும் பாவம், அதுக்கு முன்ஜாகிரதை எடுத்துருவாங்க. ஓகே சார். அதே போல் மழைக்கால கூட்டத்தொடரும் நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமான பில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டீலிமிட்டேஷன் ஒரு அவசர சட்டமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பில்லை கூட இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. திமுக பாஜகவை நெருங்குதுன்னு சொல்கிறாங்க, பாஜகவும் திமுகவை நெருங்குதுன்னு சொல்கிறாங்க. டெல்லி பட்சிகள் என்ன சொல்லுது சார்? டீலிமிட்டேஷனை ஸ்டாலின் கொளுத்திய காட்சி என் கண்ணன் நூறு நிற்குது. ஓகே, அப்படியே கையில் வச்சுன்னு தீப்பச்சி வச்சு கொளுத்துனார். ரொம்ப சிறப்பாக போனால் டீலிமிட்டேஷனை ஸ்டாலின் எதிர்த்த மாதிரி யார் வந்திருக்கு? காங்கிரஸ் கூட எதிர்க்கு. நான் எழுதி தர முடியும். காங்கிரஸ் கூட உறுதியாக இருந்தார் போராட்டத்தில். இப்போ தலைகீழ மாறி போச்சு. அது டீலிமிட்டேஷன் விட்டுருங்க, தனியாக வச்சுருக்கோம். தனியாக விடப்பட்டது திமுக.
மதிமுகவும் 2 எம்எல்ஏ நீங்களே வச்சுக்கன்னு சொல்லிட்டு போட்டுறாரு. இன்னும் போக வேண்டியது பிரேமலதா மட்டும்தான் பாக்கி. அவங்க இருந்தாலும் ஒன்று தான், போனாலும் ஒன்று தான். எல்லாம் போயாச்சு. கம்ப்ளீட்டாக குண்டோட கைலாசம் எல்லாம் டிவி பக்கம் போயாச்சு. அவங்க மட்டும் இல்லை, ஏடிஎம்களே பாதி போயின்னுக்கிறாங்க. எல்லாம் படையெடுப்பு, எல்லாம் பனையூர் நோக்கி தான் போகுது. எல்லாம் ரோடு ஆல் ரோட் லீட் டு பனையூர். அப்போல்லாம் ஆல் ரோட் லீட் டு ரோம், ஆல் ரோட் லீட்ஸ் டு பனையூர். ஓகே ஓகே. இப்போ திமுக இருக்கிற ஆயுதம் 30-40 எம்பிக்கள். அது மட்டும்தான் திமுகவுடைய எம்பிக்கள். அது காங்கிரஸ் எம்பி 10 கழிச்சிருங்க. சிபிஐ சுவங்கடேசன் அவங்களாம் இருக்கு சார். 22 ராஜ்யசபா 30 வரும். அந்த 30 வச்சு அவர் கேம் பண்ணி திமுக மீண்டு எழுந்து வர வேணும். கீழே போயிடுச்சு பாதாளத்தில். மீண்டு எழுந்து வரத்துக்கு ஏதாவது யுக்தி பண்ணோம். அப்படியே கீழே படுத்தினே மல்லாக்கப்படுத்திட்டு இருக்க முடியாது. ஸ்டாலின் அரசியல் கட்சி நடத்தி அவங்களால பிஸ்னஸ் பண்ணோம், வியாபாரம் பண்ணோம், அரசியல் கட்சி நடத்தும். ஆகவே எப்படி வாஜ்பாய் கலைஞர் போட்ட உறவு மாதிரி எதிரிக்கு எதிரி நண்பன்ற முறையில் பாஜகவை அணுகலாம். அது ஆல்ரெடி அணுகி கனிமொழி 2 ரவுண்ட் பேசிட்டாங்க. ஏன்னா கனிமொழி அமித்ஷா பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, பேட்டின்னு தான் கூப்பிட்டு வரோம். அது குடும்ப பாசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தப்பு சொல்ல முடியாது. 2 ரவுண்ட் பேசி முடிச்சுட்டாங்க. அமித்ஷா திருமாவளவனுக்கு ஃபோன் போட்டு பிறநாள் வாழ்த்தெல்லாம் சொல்கிறாரு. திருமாவளவன் இழுத்து பாரு. அவங்களாம் சமர்த்திகால அரசியல்வாதிகள். ஸோ இப்போது நாளை காலையில் மோடியும் ஸ்டாலினும் கூட்டம் போட்டு நாங்கள் இணைந்து விட்டோம் கூட்டணின்னு சொல்ல போகிறாங்களா? கிடையாது. மாட்டாங்க. அது தேர்தலுக்கு முன்னாடி வரலாம், வராமல் இருந்தாலும் போகலாம். சமிக்கைகள் வரும். என்ன சமிக்கைன்னா, இப்போ பாராளுமன்றம் துவங்கியாச்சு. ஆமாம். டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வரணும். மத்திய அரசாங்கம் யோசிக்குது, கொண்டு வரலாமா கொண்டு வரணும். திருப்பி அடி வாங்கி தான் அசிங்கம். ஓகே. 2வது வரையும் அடி வாங்க தோத்து போயிடுச்சுன்னா அது பாஜகவுக்கு அசிங்கம். இல்லை சார், எனக்கு புரியல சார். இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் பாஜக எதிர்க்கணும்? 2/3 வரணும். இல்ல 2/3 வரணும் சார். ஏன் இந்த மாதிரியான முக்கியமான பில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஆசிட் டெஸ்ட் பண்றாங்க? எப்போன்ற கேள்வி. அவர் லாஸ்ட் டைமே பண்ணியிருந்திருக்கணும். விட்டாங்க, கோட்டை விட்டாங்க. ஓகே. இப்போ சமாஜ்வாடியை சைலன்ஸ் பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. என்ன சார் சொல்றீங்க? சமாஜ்வாடி வாக் அவுட் பண்ண போகுது. நீங்க பாருங்க, வாக் அவுட் பண்ண போகுது. காங்கிரஸ் காத்து கூச்சல் போடும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் ராகுல் பேசுவார், சத்தம் போடுவார். திமுகவுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ராங்காக எதிர்க்கலாம். எதிர்த்தா காங்கிரஸோட எதிர்ப்பில் திமுக குரல் மங்கி போச்சு வச்சுங்க, நேஷனல் ப்ராமினன்ஸ் கிடைக்காது. ஓகே. ஒரு மாநில கட்சி என்னதான் நீங்கள் சத்தம் போட்டு உரத்த குரல் எதிர்த்தா கூட காங்கிரஸ் அப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். அப்போ காங்கிரஸோட வெற்றிக்கு திமுக குரல் கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வி வருதுல்ல. அதுக்கு நாங்கள் இந்த பில்லை எதிர்க்கிறோம், இது கொடூரமானது, என்ன இருக்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுங்க, வெளிநடப்பு செய்கிறோம் பண்ணிட்டார்னா பில்லு பாஸ் ஆகிடும். ஓகே. ஏன்னா அந்த நம்பர் குறைஞ்சிடும். ஆமாம். அசம்பிளியா பார்லிமெண்ட் நம்பர் கேம் தான். இப்போ என்ன சொன்னாங்க, விஜய் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. இப்போ மெஜாரிட்டி என்ன சார், 7 பேர் 8 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க சார், விஜய் மெஜாரிட்டி சார். இப்போ விஜய் கூட்டணி கட்சி தேவையில்லைன்றான். இந்த கணக்குகள்லாம் மாறிட்டே வரும். ஸோ திமுக வெளிநடப்பு செய்வதன் மூலமாக தனது அதிருப்தியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினாலும் உண்மையில் பாஜக ஆதரிக்கிற மாதிரி தான் கணக்கு. ஓகே சார். அதுவும் இல்லாமல் திமுக தரப்பில் நாம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒட்டுமொத்தமால நாங்க டீலிமிட்டேஷன் எதிர்க்கல, எங்களோட கருத்துக்களை எடுத்துக்கணும். அதாவது நாங்க ஒட்டுமொத்தமா டீலிமிட்டேஷன் எதிர்க்கல, மக்கள் தொகை அடிப்படையில டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது, அது மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு எங்க கவலை. சோ நாங்க ப்ரோ ஸ்டாண்ட் எடுத்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிற மாதிரியான விஷயமும் வருது. ஸ்டாலின் என்ன சொன்னாராம், தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் நினைச்சா நான் எதிர்ப்பேன். தமிழ்நாட்டுக்கு 7.2 ரேஷியோ இருக்கு. டீலிமிட்டேஷன் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு 7.2 ரேஷியோ இருக்கணும். யூபிக்கு இப்ப என்ன ரேஷியோ இருக்கோ அதே ரேஷியோ தான் நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணாலும் இது பண்ணணும். சவுத்துக்கும் நார்த்துக்கும் டிஃபரன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிற இதுதான் ஸ்டாலின் சொன்னா. யூ ப்ளீஸ் கன்வின்ஸ் மீ, எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே. எனக்கு அகெயின்ஸ்டா பிளைண்டா எதிர்க்கணும்னு என்ன கிடையாது. ஓகே. ஸோ இது எதில் வகி வைக்கும்னா, ஒரு சுமூகமான உறவு பாஜகவுக்கும் திமுக வரத்துக்கு இது ஒரு ஸ்டாண்டிங் பாயிண்ட், இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வரும். டீலிமிட்டேஷன்ல ஆதரிக்காம வாக் அவுட் பண்ணா கூட, வெளிநடப்பு செய்தா கூட பாஜக பாஸ் பண்ணிடும். பாஸ் பண்ண உடனே அஃபெக்ட் ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா சுப்ரியா ஜோதிமணியும் கனிமொழி கட்டி பிடிச்சி போட்டோ போடுறீங்க.
அதெல்லாம் இருக்கு. இன்னும் கூட இணக்கமாக இல்லை, காங்கிரஸ் திமுக இணக்கம் பார்லிமெண்ட்ல இல்லை. திமுகவுடைய ஒப்புதலுக்காக தான் வந்து டீலிமிட்டேஷன் பில்ல கொண்டு வரலாமா வேணாமா, ஆமா. அந்த ஆசோலேஷன்ல பிஜேபி இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டாலின் நேத்தா வந்திருக்காரு, ஆமா, லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. அமித்ஷா கேட்டாராம், ஸ்டாலின் எப்போ வரார்? செவ்வாய்க்கிழமை வரார், திங்கட்கிழமை வரார். ஓகே, 2 நாள் கழிச்சு முடிவு பண்ணலாம். ஸ்டாலினுக்காக காத்து கொண்டிருக்கிறது டீலிமிட்டேஷன் பில்னு சொன்னா அதான் உண்மை. ஓகே, அதாவது திமுகவுடைய முடிவை பேசுறோம். பில்ல கொண்டு வரலாமா வேணாமா நீங்க எதிர்ப்பேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சைலண்டா வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க வாக் அவுட் பண்றேன்னு சொன்னீங்கன்னா நான் கொண்டு வரேன். அந்த டாக்ஸ் வந்து கனிமொழி வந்து சொன்னாலும் அண்ணா வரணுங்க, அவரெல்லாம் ஃபோன்லாம் பேச முடியாது, ஓகே, நேரில் வந்துட்டோம். கனிமொழி வந்து பார்த்துட்டு அங்கே போய் அமித்ஷா சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடியும். ஸோ இது எதை காட்டுறதுன்னா, திமுக பாஜகக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை, ஒரு நம்பகத்தன்மை கொண்டு வந்து அப்படியே கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கு மரிஜாரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார், கடைசி கேள்வி சார். விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவருடைய கைது, அவர் சர்ச்சையாக பேசினார். அவருடைய பேச்சுக்கு நான் எந்த ஒரு வகையிலையும் ஆதரவு கொடுக்கல. அது வந்து ஒரு சர்ச்சை பேச்சு, ரொம்ப ரொம்ப அபத்தமான பேச்சு. ஒரு முதல்வரை பார்த்து அப்படி பேசியிருக்க கூடாது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஏகப்பட்ட பேச்சாளர்களை வந்து தமிழ்நாடெல்லாம் பார்த்துருக்கு சார். அவங்க மோஸ்ட்லி யாருமே அவங்க வந்து ட்ரீட்டே பண்ண மாட்டாங்க, அரெஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க. மிஞ்சி போனால் அவதூறு வழக்கு போட்டு வந்து அதை வந்து லீகலாக தான் மூவ் பண்ணுவாங்களே தவிர, இந்த மாதிரியான விஷயத்தை ஏன் வந்து கைது வரைக்கும் கொண்டு போகணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் ப்ரொசீஜரே இருக்குது, 7 வருஷத்துக்கு தண்டனை இருந்தால் தான் ஒருத்தர் கைது பண்ணணுங்கிறாங்க. இதில் வந்து 7 வருஷம் அந்தளவுக்கு கொலை குற்றமெல்லாம் இவர் ஒன்றும் பண்ணல, முதல்வருக்கு எதிராக பேசியிருக்காரு, கைதெல்லாம் ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு வந்து திமுக வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பேச்சுக்கு நான் முழு முற்றாக உடன்படல சார், அதையும் இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன். திமுக கண்டனம் பண்ணியிருக்கா? ஆமா, கைது கண்டனம் பண்ணியிருக்காங்க. திமுக பண்ணாத கைது அது ஆட்சியில் சவுக்கு சங்கர், அப்புறம் கார்த்திக் கோபிநாத், வாராகி, பிரகாஷ் சுவாமி, உங்களை இப்போ கைது பண்ணாங்க. ஏன்னா கைது பண்ணல, என் மேலே வழக்கு பொய் வழக்கு போட்டாங்களே, செகண்ட் எஃப்ஐஆர் போட்டார் விஜயகுமார். இப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் வீட்டில் மலை தள்ளி கொட்டினாங்க, அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. ஆம்ஸ்ட்ராங், நீங்கள் வந்து சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடாது சார், தப்பு. அது இல்லாமல் யாரோ அன்றைக்கி சொன்னாங்க, சபாநாயகரிடம் பர்மிஷன் கேட்கணும். நான் கேட்டு கிளாரிஃபை பண்ணேன், அசம்பிளியில் கூப்பிட்டு கேட்டேன். சபாநாயகர் இன்டிமேஷன் கொடுத்தா போதும். ஓகே, பர்மிஷன், கைதுக்கு பர்மிஷன் தேவையில்லை, சபாநாயகரிடம் அனுமதி தேவையில்லை, அறிவு பண்ணால் போதும். சரி, நீங்கள் விடுங்க, அவர் என்னதான் கோபத்தில் பேசினார் எல்லாம் ஒத்துக்கிறேன். கொலையை விட கொடுமையானது இது தெரியுமா? கொலை மிரட்டல். கொலையை விட கொடுமையானது சட்டத்தில் கடுமையாக பார்க்கப்பட்டு கொலை மிரட்டல். என் மேலே 2 கொலை மிரட்டல் வந்தது. இன்னும் 18 கோர்ட்டில் 28 கோர்ட்டில் ஓடிட்டு இருக்கு சேதப்பட்டில் கொலை மிரட்டல் கேஸு. ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு வேறு யாராவது என்னை போட்டு தள்ளலாம் வச்சுங்க, நான் புகார் கொடுத்தவன் தான் மாட்டிப்பாங்க. புரியுது? என் மீது கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் வேறு யாரும் என்னை போட்டு தள்ளனா கூட அவங்க மேலே தான் பழி பாவம் போய் சேரும். பாவம் இல்லை, சந்தேகம் போய் சேரும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு முதலமைச்சரை பார்த்து எலும்பு உடைப்பேன்னு சொல்கிறது நாகரீகமான அரசியல் சார். நாகரீகமான பேச்சு இல்லை தான் சார், எனக்கு வெற்றி கொண்டான் பேச்சு மாதிரி இருக்கு. நீங்கள் முதலமைச்சர் கொள்கைகள் தப்புன்னு சொல்லுங்கள், அவர் அரசியலே தெரிலன்னு சொல்லுங்கள். யார் தப்பு? இது அவரே ஒன்று கேட்குறேன், இதனால் என்ன வந்துட போகுதுன்னு கேட்கலாம். ஒரு திமுக தொண்டன் நாளைக்கு ஸ்டாலின் உத்தரவு கொடுக்காட்டி கூட எம்எல்ஏ பண்ணிட்டார், நான் போய் விஜய் தாக்குறேன்னு கிளம்பிட்டான்னா எங்கே போய் முடியாது? ஒன்று வேணாம், ஒரு பைத்தியக்காரன் கவர்னருக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டை வந்த போது ராஜ்பவன் வாசலில் ஒரு இதை கிளப்பி விட்டான், ஒரு இது வச்சான், பெட்ரோல் குண்டு வச்சான். நான் பாருங்க, பைத்தியக்காரன் முடிவு பண்ணேன். நான் அது இன்சிடெண்ட்டே கிடையாது. இருந்தாலும் எதை காட்டுறதுன்னா, எங்கள் தலைவரை நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா, நான் பெட்ரோல் குண்டு வைக்கிறேன்னு வச்சு ராஜ்பவன் வாசல், அது கவர்னருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் 20 மைல் தலைதான் உள்ளே இருக்கார், ஒரு சிறு இது கூட கிடையாது. நோக்கம், நாளைக்கு விஜய் போகும்போது கள்ளத்துக்கு அடிக்கிறான், 2 முட்டையை எடுத்துக்கு அடிக்கிறான், இங்கு கலர் இங்கு அடிக்கிறான், இப்போ கலர் இங்கு பாப்புலராக போய் கலர் அடிக்கிறான். வன்முறை. இப்போது தமிழ்நாடு அரசியல் வன்முறை இல்லாத ஒரு மாநிலமாகிட்டு வருது. 2 பேரும் என்னதான் பேசி சண்டை போட்டால் கூட வன்முறை கிடையாது. ஓகே, அந்த ஏன் நீங்கள் திருப்பி வெற்றி கொண்டான் பார்வைகளை மறுபடியும் கொண்டாதீங்கன்னு கேட்குறேன். ஏன் திருப்பி கொண்டாதீங்க? அடி குத்து வெட்டு, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க. அவர் கைது செய்து நியாயமா தவறா என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்குது காவல்துறை.
ஆனால் அவர் பேச்சை கண்டிப்பது பத்திரிகையாளர் என்ற முறையில் என் கடமை. இவர் இல்லை, ஸ்டாலினை யாராவது மாதிரி சொன்னாலும் நான் திட்டுவேன். ஸ்டாலின் கையை உடைப்பேன், காலை உடைப்பேன் நான் சொல்லுவேன், தப்புமே. ஏன்னா அது நல்ல அரசியல். இது இப்போ தமிழ்நாடு நல்ல அரசியலுக்கு போயிட்டு இருக்க. பழைய குல்ட்டு எல்லாம் மறந்தாச்சுங்க. இப்போது ஸ்டாலினே அந்த மாதிரி பேச மாட்டேன். ஸ்டாலின் இன்னைக்காவது அசிங்கமாக ஆபாசமாக பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. எதாவது ஒரு தடவை அசிங்கமாகவோ ஆபாசமாகவோ வன்முறையாகவோ கிடையாது. கலைஞரும் பேச மாட்டார், கிண்டல் அடிப்பார், ஆனால் அசிங்கமாக பேச மாட்டார். ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி பேசினார்னா அது கட்சி தலைமைக்கு இழுக்கு. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். திமுக தலைமைக்கு இழுக்கு. அவரை கண்டித்து வைக்க வேண்டியது போலீஸ் வேலை இல்லை, விஜய் வேலை இல்லை, ஸ்டாலின்ற மாதிரி உங்கள் கடமை. அது நடவடிக்கை தப்பாக ரைட்டாங்கிறத பற்றி நான் உள்ளே போக தயாரில்ல. ஆனால் திமுக அந்த கைதை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத கட்சி. பொய் வழக்கு போட்டு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த நீங்கள் இந்த வழக்கை பற்றி பேசுவதற்கு தார்மீக உரிமை இல்லையானா இருக்கிறதான்ற இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விவாதம் சொல்லியிருக்கீங்க. நேரில் உங்களுக்கு பேசி மிக்க நன்றி சுவாமி சார். நன்றி.